இப்போ தம்பி இன்ன வரைக்கும் சொன்னாங்க. நாசூக்கா, சூசகமா நெறைய விஷயத்த சொல்லியிருக்கிறார். எப்படின்னு கேட்டா, கஷ்டப்படுவீங்க. ஆனால் உஷாரா இருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி. உண்மையும் அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 5, 6 மாதங்களாக கடகராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே கிரக சஞ்சாரங்கள்ல ஒருத்தர் கூட சாதகமா இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இந்த வருட பிறப்பு என்பது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதனே உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்புல தான் இந்த வருஷம் பிறக்குது. அப்ப இந்த வருடத்தை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடணும், சிறப்பா வாழணும் அப்படிங்கிற ஒரு மனோரீதியான உந்து சக்தியை கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே மனதில் பதிய வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். அப்போ இந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிற போது, மனசுக்குள்ள தோணுகிறது எல்லாத்தையும் பண்ண முடியாது. அத நீங்க செலக்டிவா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா வெற்றி பெறலாம். குறிப்பா சொல்லணும்னா, செய்தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் லாபம் உண்டு. அந்த லாபம் விரயமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. வீட்டுக்குள்ள சில நல்ல தகவல், நல்ல செய்திகள் நிறைய வரக்கூடியது உண்டு. அதை கெடுத்துக் கொள்ளாமல் நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, குடும்பம், உறவு, உற்றார், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதில் வேதனைகளை வளர்த்துக் கொள்ளாமல் செய்து முடிக்க வேண்டிய காரியம், பொறுப்பு உங்களுடையது. இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான எண்ணங்களை மனதில் பதிய வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னையும் பண்ணி இந்த வருஷத்தை கொஞ்சம் தள்ளிட்டு வரணும். இதில் 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது எங்கேயாவது போகிற போது வருகிற போது வயதானவர்கள், பெரியோர்கள் ஆசிகள் இப்போ கொடுக்குற அளவுக்கு வயசானவங்க கிட்ட ஒரு எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பொருந்தும். டீச்சர்கிட்ட எப்போ வேணாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் இந்த கடகராசி குழந்தைங்க, கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் உண்மையாகவே நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு பார்க்கின்ற போது இந்த வருடம் உங்களை பக்குவமாக உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிறப்புகள் இந்த வருஷத்துல கடகத்துக்கு உண்டு.